வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் ராணுவ பள்ளியில் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் தாக்குதலில் 130 பள்ளி குழந்தைகள் பலி. ராணுவத்தை பழிவாங்க தாக்குதல் நடத்தியதாக தெஹ்ரீக்-இ-தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்பு. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை முடித்துக் கொள்ள சிபிஐ அளித்த அறிக்கை நிராகரிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கிரானைட் முறைகேடு விசாரணை மதுரையில் தீவிரம். IAS அதிகாரி சகாயத்திற்கு பதிவு தபாலில் கொலை மிரட்டல். விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் பள்ளிக்குள் புகுந்து தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 130 மாணவ மாணவிகள் கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே கடும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. மனிதநேயமற்ற தாக்குதலை நடத்திய 6 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தான் வடமேற்கில் அமைந்துள்ள பெஷாவர் நகரில் உள்ள ராணுவ பள்ளியில் செவ்வாயன்று காலை 6 பயங்கரவாதிகள் புகுந்தனர். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களை சிறைப்பிடித்தனர். இதுபற்றி அறிந்ததும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் பள்ளியை சுற்றி சூழ்ந்து கொண்டு பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினர். குழந்தைகளை கேடயமாக வைத்து பயங்கரவாதிகள் சண்டையில் ஈடுபட்டனர். பிற்பகல் 3 மணிக்கு மேல் பள்ளி வளாகத்தினுள் அடுத்தடுத்து குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பள்ளி கட்டடங்கள் தரைமட்டமாயின. இந்த கோர தாக்குதலில் 130க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். 100க்கும் மேற்பட்டோர் அப்பாவி மாணவ மாணவிகள் ஆவர். ஆசிரியர் ஆசிரியைகள் ராணுவத்தினரும் உயிரிழந்தவர்களில் அடக்கம். 150க்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் பெஷாவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே பல மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடந்த சண்டையில் 6 பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. இத்தாக்குதல் சம்பவத்துக்கு தெஹ்ரீக்-இ-தாலிபான் எனும் பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. தங்களது இயக்கத்தினரின் குடும்பத்தினரை ராணுவத்தினர் கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்கவே தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியதாக அதன் செய்தி தொடர்பாளர் முகமது குராசனி தெரிவித்தார். சம்பவம் நடந்த பள்ளிக்கு விரைந்த பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு இச்சம்பவத்துக்காக 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றார். பாகிஸ்தானில் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் வரை அரசு போரிடும் என்றும் அவர் கூறினார். அரக்கத்தனமான இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத கொடூர செயலுக்கு அப்பாவி குழந்தைகளின் உயிர் பலிவாங்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவில் உள்ள 2 நிலக்கரி சுரங்கம் தொழிலதிபர் குமார் மங்கலம் பிர்லாவுக்கு சொந்தமான ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு 2005இல் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி குமார் மங்கலம் பிர்லா, முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் PC பராக் மற்றும் ஹிண்டால்கோ அதிகாரிகள் மீது சிபிஐ கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. சில மாதங்கள் கழித்து போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி வழக்கை முடித்துக் கொள்வதாக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கை மீதான விசாரணை கடந்த நவம்பர் 25ஆம் தேதி நடந்தபோது வழக்கு தொடர்பாக 2005ஆம் ஆண்டில் நிலக்கரித்துறையின் அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கிடம் விசாரணை நடத்தாதது ஏன் என்று சிபிஐக்கு நீதிபதி பாரத் பராஷர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் குமார் மங்கலம் பிர்லாவுக்கு எதிரான வழக்கை முடித்துக் கொள்வதாக சிபிஐ அளித்த அறிக்கையை ஏற்க முடியாது என்று செவ்வாயன்று நீதிபதி பாரத் பராஷர் அறிவித்தார். இவ்வழக்கு தொடர்பாக 2005ஆம் ஆண்டில் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படி சிபிஐக்கு நீதிபதி பாரத் பராஷர் உத்தரவிட்டார். நிலக்கரித்துறை அதிகாரிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின் விசாரணை நிலவர அறிக்கையை ஜனவரி 27ஆம் தேதி தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டார். கிரானைட் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தும் IAS அதிகாரி சகாயத்திற்கு வந்துள்ள கொலை மிரட்டல் கடிதம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு குறித்து IAS அதிகாரி சகாயம் 2ஆம் கட்ட விசாரணையை திங்கட்கிழமையன்று துவக்கினார். 2வது நாளாக செவ்வாய்க்கிழமையன்றும் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை அவர் வாங்கினார். இந்நிலையில் சகாயம் விசாரணை நடத்தும் கனிம வளத்துறை அலுவலகத்திற்கு திங்களன்று மாலை ஒரு பதிவு தபால் வந்தது. அக்கடிதத்தில் கிரானைட் குவாரி குறித்து விசாரணை நடத்தக்கூடாது என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தினால் சகாயத்தை கொலை செய்து குவாரியில் வீசி விடுவதாகவும் மிரட்டல் விடப்பட்டிருந்தது. தனது உறவினர்கள் கிரானைட் குவாரி தொழிலில் ஈடுபட்டிருப்பதால் அவர்களுக்கு சிக்கல் வரும் என்பதால் சகாயம் விசாரணையை தொடரக்கூடாது என்றும் கூறப்பட்டிருந்தது. ஈரோட்டிலிருந்து குமார் என்பவரின் பெயரில் வந்த அந்த கொலை மிரட்டல் கடிதத்தில் நெடுஞ்சாலைத்துறை துறையில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றும் தனது மனைவிக்கு பதவி உயர்வு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இக்கொலை மிரட்டல் கடிதம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். IAS அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர்.
வேலூர் மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்து பள்ளி மாணவி படுகொலையான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாணவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காங்குப்பத்தைச் சேர்ந்த விஜயகுமாரின் மகள் மாச்சானூரில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். தினமும் பள்ளிக்கு 4 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று வந்த மாணவி திங்களன்று வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் செவ்வாயன்று காலை முருக்கம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு மாந்தோப்பில் மாணவியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாயில் துணி அடைத்து அலங்கோலமான நிலையில் பிணமாக கிடந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கேவி குப்பம் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மாணவி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. கிராமத்தைச் சார்ந்த விஜயகுமார் மகள் கீர்த்திகா என்ற பெண் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தது. அது நேற்று மாலை வீடு திரும்பவில்லை என்று தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு கை கால் கட்டப்பட்டு முட்புதரில் கற்பழித்து வீசப்பட்டிருக்கிறது. விஜயகுமார் வீட்டின் அருகில் உள்ள சரண்ராஜ் என்ற மாணவன் தான் மாணவியை அழைத்துச் சென்றதாக வந்த தகவலை தொடர்ந்து அவனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் கேயத்திலிருந்து சண்டைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் சார். வீட்டுக்கு வரும்போது 2 பசங்க வந்துருந்தாங்க. சரி சைக்கிள் வாக்கி தீ போகலான்னு கூப்பிட்டோம் சார். ஆனால் கூப்பிட்டாங்க வரல. நான் கூப்பிட்டு வரேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரியெல்லாம் வந்து சொன்னாங்க 7 மணிக்கு நான் பால் கந்துட்டு வந்தால் தேனோம். அப்புறம் நாங்களாம் தேனோம் சார். அப்புறம் 9 மணிக்கு போய் ஹெட் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னோம். அப்புறம் தேடியும் அப்புறம் கிடைக்கல. காலையில் வெடிகாலம் வந்து அவங்க உடனே பார்த்துட்டு மாமா பாப்பா இங்கே அச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் பாலை நிறுத்திட்டு நேரமாக வந்து தோப்பில் பார்த்தா கை கட்டி 7 மலை சார் கை இப்படி கட்டிட்டு அண்ணா கையில் கருப்பு கையில் கட்டிட்டு இருந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இக்கொடூர சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி செந்தில்குமாரி விசாரணை மேற்கொண்டுள்ளார். மதமாற்ற விவகாரத்தால் ராஜ்யசபாவின் அலுவல்கள் தொடர்ச்சியாக 4வது நாளாக பாதிக்கப்பட்டன. செவ்வாயன்று ராஜ்யசபா கூடியதும் மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி கிறிஸ்துமஸ் விடுமுறை தின சர்ச்சையை கிளப்பினார். கிறிஸ்துமஸ் நாளில் பள்ளிகளை திறந்திருக்க கேட்டுக்கொள்ளும் அரசு உத்தரவு நகல் தன்னிடம் இருப்பதாகவும் அதை சபையில் தாக்கல் செய்ய விரும்புவதாகவும் அவர் கூறினார். அப்போது காங்கிரஸ், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் உறுப்பினர்கள் ஆக்ரா மதமாற்ற விவகாரத்தை எழுப்பினர். பிரதமர் மோடி சபையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோஷமிட்டபடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் 15 நிமிடத்துக்கும் பிறகு பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. சபை தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் மீண்டும் சபை கூடிய போதும் மதமாற்ற விவகாரத்தை கிளப்பி எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே ஆக்ராவில் முஸ்லிம்களை மதமாற்றியதில் முக்கிய பங்காற்றிய இந்து அமைப்பைச் சேர்ந்த நந்த் கிஷோர் வால்மீகியை உத்தரப்பிரதேச போலீசார் செவ்வாயன்று கைது செய்துள்ளனர். மதமாற்ற விவகாரத்தால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பார்லிமென்ட் அலுவல்கள் முடங்கியுள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லை மீறி பேசக்கூடாது என்று பிரதமர் மோடி கண்டிப்புடன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கூட்டம் பார்லிமென்ட் வளாகத்தில் செவ்வாயன்று காலை நடந்தது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முறைகேடாய் பிறந்தவர்கள் என்று எதிர்க்கட்சியினரை பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி, காந்தியை கொன்ற கோட்சேவை புகழ்ந்த சாக்ஷி மகராஜ் போன்றோரின் கருத்துக்களால் பார்லிமென்ட் அலுவல்கள் பாதிக்கப்பட்டதை வருத்தத்துடன் குறிப்பிட்ட மோடி, கூட்டங்களில் பேசும்போதோ ஏதாவது கருத்து கூறும்போதோ அமைச்சர்கள், எம்பிக்கள் தங்களது எல்லை மீறக்கூடாது என்று எச்சரித்தார். இதுபோன்ற சர்ச்சைகளால் பாரதிய ஜனதாவுக்கும் அதன் தலைமையிலான மத்திய அரசுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய மோடி, வளர்ச்சிக்கான செயல் திட்டத்திலிருந்து அரசை தடமாற செய்து விடாதீர்கள் என்றும் கண்டிப்புடன் கூறினார். நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அரசு மேற்கொள்ளும் வளர்ச்சி பணிகளை மக்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 90வது பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி நல்ல ஆட்சி முறை என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்குகள், மாநாடுகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதை விவரித்த மோடி, அன்றைய தினம் இலவச மருத்துவ முகாம், இரத்த தான முகாம்கள் நடத்துவதோடு ஏழைகள், நோயாளிகளுக்கு உதவிட வேண்டுமெனவும் கட்சியினருக்கு அறிவுறுத்தினார். கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வீரர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு செல்வதற்கான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த 2012இல் கேரள கடற்கரைக்கு அப்பால் சென்ற இத்தாலிய கப்பலில் பாதுகாப்பு பணியில் இருந்த அந்நாட்டு கடற்படை வீரர்கள் 2 கேரள மீனவர்களை கொள்ளையர் என நினைத்து சுட்டுக் கொன்றனர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட மாசிமிலியானோ லடோர், சல்வத்தோர் கிரோன் என்ற 2 இத்தாலிய கடற்படையினர் டெல்லியில் தங்கி வழக்கு விசாரணையை சந்தித்து வருகின்றனர். மூளை பக்கவாத நோயால் லடோர் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சிகிச்சைக்காக இத்தாலிக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்றார். 4
4 மாதங்கள் இத்தாலியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற உச்சநீதிமன்றம் அனுமதித்திருந்த நிலையில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக மேலும் 2 மாத கால நீட்டிப்பை வழங்க வேண்டுமென லட்டோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை செவ்வாயன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. ஜனவரி 16ஆம் தேதிக்குள் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டுமென லட்டோருக்கு நீதிபதிகள் உத்தரவும் பிறப்பித்தனர். இன்னொரு வீரரான சல்வதோர் கிறிஸ்துமஸை கொண்டாட இத்தாலிக்கு செல்ல தன்னை அனுமதிக்கும்படி மனு செய்திருந்தார். இம்மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மீனவர்கள் கொலை வழக்கை விசாரிக்கப் போவது இந்தியாவா இத்தாலியா என்ற சர்ச்சை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு பகுதியானது செவ்வாயன்று காலை மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதியாக நீடிப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்வால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரமணன் கூறினார். நேற்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் சிதம்பரம், மாதவரம், புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழக சிறையில் உள்ள 30 இலங்கை மீனவர்களை விடுதலை செய்ய உள்ள நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு செவ்வாயன்று ஒரு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி 2 முறை பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்துள்ள பன்னீர்செல்வம், இந்திய வெளியுறவு செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிய கடிதங்களில் நல்லெண்ண அடிப்படையில் தமிழக சிறையில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுவிக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக சிறையில் உள்ள 30 இலங்கை மீனவர்களையும் அவர்களது 19 படகுகளையும் வரும் 22ஆம் தேதியன்று விடுதலை செய்ய இருப்பதாக கூறியுள்ள பன்னீர்செல்வம், கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை சிறையில் உள்ள 66 தமிழக மீனவர்களையும் அவர்களது 81 படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 4 மாவட்ட மீனவர்கள் நடத்தும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் 5 மாவட்ட மீனவ பிரதிநிதிகளின் அவசர கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகள் மீட்கப்படும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாகை, காரைக்கால், புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டிச்சு இன்றைக்கு தொடர் வேலை நிறுத்தம் பண்ணிருக்கான். இன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கு ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போறதுக்கே இன்னைக்கு அச்சத்துல எங்களுடைய மீனவ தொழிலாளர் பூராமே மாற்று துறைமுகங்களுக்கு வேற வேற ஸ்டேட்டுகளுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு மீன் பிடிக்க போறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு ராமேஸ்வரமே ஒரு சுடுகாட்டு மாயானம் போல இருக்கு. இன்னைக்கு பட்டினி சாவு ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கான். மத்திய மாநில அரசாங்கம் உடனடியா தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை பண்ணணும். 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது தங்கச்சி மடத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,392 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,549 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,105 ரூபாயாக இருந்தது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நளதீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையன்று நிகழ்ந்தது. மதியம் 2:43 சனி பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்ந்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். முன்னதாக திங்கட்கிழமையன்று இரவு உற்சவ மூர்த்தி தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதையடுத்து செவ்வாய்க்கிழமை மதியம் சிறப்பு பூஜைகள் நடந்தன. உலக பிரசித்தி பெற்ற இந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலின்
சனிப்பெயர்ச்சி விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானவர்கள் தற்போது நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து தில தீபமேற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து வருகிறார்கள். சனிப்பெயர்ச்சி விழாவையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அரசு உத்தரவுப்படி மதுபான கடைகள் மூடியிருந்தன. இவ்விழாவில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.